அவ்வளோ பெரிய கூட்டம், பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நடிகனுக்கு கூடுற கூட்டமாக இது வரைக்கும் விஜய்க்கு வந்த கூட்டத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு தள்ளிட்டு போக முடியாது. அதில் கொஞ்சம் தற்குறி ரசிகர்கள் கட்டாயமாக இருப்பாங்க. ஒரு 25% பேர் அப்படி இருக்காங்கன்னா கூட பாக்கி ஒரு 75% ஏதோ ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு வெற்றிடம் இங்கே இருக்குது, அதை நிரப்பணுங்கிற எண்ணத்தோடு வந்தவங்களாக தான் இருக்காங்க. பட் இது ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். தொடர்ந்து ஒரு விமர்சனம் ஒன்று போயிட்டே இருக்குல்ல சார், இவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு கேஓஸ் இருக்குது, பொது சொத்தை நாசப்படுத்திடுறாங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் வந்து நிறைய கண்டிக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனாலுமே அடுத்தடுத்த ஊர்கள்லையும் அது கம்மியாகாததுக்கான ரீசன் என்ன? இல்லை அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்? ஆர்வம் தாங்க. இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. காவல்துறையே ஹேண்டில் பண்ண முடியலன்னா இவங்க என்ன? இவங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். விஜய் சொன்னாலாவது கேட்கணும்ல, அவன் விஜய் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறானே. ஆனால் இது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? கட்டாயமாக ஏற்படுத்தும். மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியில் நடந்த சம்பவத்தில் பல பேர் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்லாம் விட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. நிறைய இடங்களுக்கு போக வேண்டியவங்க போக முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். பட் அவங்கெல்லாம் கட்டாயமாக திட்டுவாங்கல்ல, என்னையா கூட்டம், அது காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்குது அப்படின்னு.